விடுதலை பார்ட் 2 படத்துக்கு சென்சார் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. காமெடியன் சந்திரபாபு பயோபிக் நடிக்க போகிறாராம் தனுஷ். டைரக்டர் மாற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. மகாராஜா படம் 16 நாட்களில் சைனா கிராஸ் கலெக்ஷனை 89.50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷனை 200 கோடிக்கு நெருங்குது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. வாய்ஸ் ஒரு மாதிரி தான் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. SK25 ஷூட்டிங்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதற்கான ஸ்டில்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. பூஜை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் ட்ராமா சுதாகங்கரா டைரக்ஷனில் இந்த படம். SK24 கமர்ஷியல் என்டர்டெய்னர் சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில் நெக்ஸ்ட் இயரில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகிறது. SK25 டீம் இருக்கிற ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் இந்த படத்துக்கு 200 கோடிக்கு மேலேயா. மெகா பட்ஜெட் பீரியட் ஃபிலிம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகார்த்தியன், ஜெயம் ரவி அதர்வா சீரியலாம் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு. டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு JR34 பூஜாவுடன் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி, தௌதி, ஜிவால் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஸ்க்ரீன் சீன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு டாடா டைரக்ஷன் பண்ண கணேஷ் கே பாபு டைரக்ஷன் பண்ணுறாங்க. பாலகிருஷ்ணாவுடைய டாக் மகாராஜிலிருந்து தி ரேஜ் ஆஃப் டாக்னு ஒரு லிரிக் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விடுதலை பார்ட் 2லிருந்து வில்லேஜ் செட் மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிசம்பர் 20 இந்த படம் தெரஸ்லாம் வெளியாகும். குட் பேட் அக்லி படத்தில் அஜித் குமார் போர்ஷன் ஷூட்டிங்கு ப்ராப்பர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சம்மர் 2025 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் அல்லது மேல ரிலீஸ் ஆகும். அந்த படம் விடாமச்சு சாங் ஷூட்டிங்கு குயிக்காக ஸ்கெட்யூலு தாய்லாந்தில் போகும். இந்த படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகிறது. விடாமச்சு படம் தளபதியோடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் 100வது நாள் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 100 நாட்கள் ஓடி இருக்குது கோட் படம் அப்படின்ற மாதிரி. இந்த படம் இண்டஸ்ட்ரீட் படம் இந்த வருஷத்தில் டான்ஸிங் ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம கியூட்டாக இருக்காரு தளபதி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்த்டே ஸ்பெஷலாக கூலியிலிருந்து சிக்கிட்டுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரோமோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. சான் விக்ரமுடைய சான் 63 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. மடோன் அஸ்வின் டைரக்ஷன் பண்ணுறாங்க. சாந்தி டைகர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சரத்குமார் 150வது படமான தி ஸ்மைல் மேன் டிசம்பர் 25 தெரஸ்ல வெளியாகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சண்முக பாண்டியனுடைய படைத்தலைவன் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செல்வராகன் டைரக்ஷனில் ஜி பிரகாஷ் நடித்து ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணுற அடுத்த படத்துக்கான டைட்டில் மென்டல் மனதில். இது ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. சூர்யா 45 படத்தில் த்ரிஷா அன்போட இருக்காங்க அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 22 வருஷம் ஆகியிருக்கான் த்ரிஷா திரைப்பயணத்தில் காலடி எடுத்து வச்சு அதனை ஸ்பெஷலாக செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த செட்டில் தனுஷ் நடிக்க போகிற இளையராஜா பயோபிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் போகிறதா ரூமர்ஸ். அதாவது இந்த படம் ட்ராப்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூட்டிங்கு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகும்.